Good morning, good morning, everybody. Good morning, Good sir. morning, sir. Good morning, sir. Good morning. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு அப்படின்னா பினைல் கீட்டோனியூரியா, தலாசிமியா, இது தவிர குரோமோசோமல் டிசார்டர்ஸ், நிறைய குரோமோசோமல் டிசார்டர்ஸ், டார்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரியான பகுதிகளை தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் நேற்றுக்கு கண்டினியூஷன். சரியா? நேற்று என்ன பார்த்தோம் லாஸ்டா? ஞாபகம் இருக்கா? கதிர் அறுவாள் ரத்த சோகை பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு சின்ன பாட்டு இருக்கு, அதையும் சேர்த்து நம்ம இந்த காணொலியிலே பார்த்துடலாம். சரிங்களா? ரைட், பார்க்கலாமா? கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கல, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டா போறோம். அப்ப நேற்றே நம்ம பார்த்தோம், ஒரு இயல்பான ஹீமோகுளோபின்கான இது எப்படி இருக்கும்னா HbA. சரியா? HbA. அதுவே சிக்கில் செல் அனிமியாக்குன்னா எப்படி இருந்திருக்கும்? அதோட HbS, sir. அதுக்கு வந்து HbS. சரியா? அப்ப இயல்பான ஹீமோகுளோபின்கான இது எப்படி இருக்குன்னா HbA அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ரைட். அண்ட் இதுவே கதிர் அறுவாள் ரத்த சோகை நோயினை கொண்ட இணையொத்த அல்லீல்கள் கொண்டவர்கள் இந்த நோய்க்கு உட்படுவர் அல்லது ஆட்படுவர். அப்படின்னா என்ன சொல்றாங்க? HbS. சரியா? இந்த ரெண்டுமே இப்படி இருந்தா அதான் இணையொத்த அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? ரெண்டு ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் HbS இருந்தா அது எதை குறிக்கும் அப்படின்னா கதிர் அறுவாள் ரத்த சோகையினை கொண்டவரை குறிக்கும். இதுவே HbS இப்படி இருந்தா கேரியராக இருப்பார். சரியா? சிக்கில் செல் அனிமியாவுக்கான கேரியர், நோய் கடத்தியாக செயல்படுபவர். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அன்அஃபெக்டட்னு சொல்லுவாங்க, அதாவது பாதிக்கப்படாதவர், ஆனா என்ன இருக்காரு? நோயை கொண்டு இருக்கிறார், கேரியராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் இந்த கிராஸை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ HbA HbS, அதாவது ஒரு கேரியர் பெண் ஒரு கேரியர் ஆணை கல்யாணம் செய்யும் பொழுது, திருமணம் செய்யும் பொழுது, சரியா, ஒரு கடத்தி ஆண் ஒரு கடத்தி பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கேமிட் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நபர் முழுவதுமாக சிக்கில் செல் அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருப்பார், ஒண்ணு. ஓகேவா? அண்ட் இரு நபர் பாதிக்கப்படாமல், அதாவது கேரியராக இருப்பார். அண்ட் ஒரு நபர் இயல்பான மனிதரான இயல்பான ஹீமோகுளோபினை கொண்டு இருப்பார். 1:2:1. இது யாருக்காவது டவுட் இருக்கா? நேற்று ஒர்க் அவுட் பண்ணோம், இன்னைக்கும் பாக்குறோம். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சரியா? அப்ப ரெண்டு பேருமே கேரியரா இருக்கும்போது, ஆணும் பெண்ணும் இருவருமே கேரியராக இருந்து திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு எத்தனை சதவீத குழந்தை சிக்கில் செல் அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருக்கும்? எத்தனை சதவீதம் சான்ஸ் இருக்கு? 25% சான்சஸ் ஆர். ஓகேவா? ரைட்டு. அண்ட் சரிங்க, நம்ம இதை பத்தி நிறைய விளக்கிட்டோம். இப்ப டிஎன்ஏ உடைய மையத்துல காணப்படும் குளுட்டமிக் அமிலத்திற்கான முப்படி சங்கேதம். சரியா? அதாவது இப்ப நமக்கு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுக்கிறது. எம்ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாஸ்ட்ல வந்து என்ன பண்ணும்? புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஈடுபடும். புரோட்டீன் சிந்தசிஸ் பொழுது டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ கொண்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு போயிட்டு அதற்கான அமினோ அமிலத்தை புரத சேர்க்கை நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்ப இங்க என்ன நடக்குது? யூசுவலா என்ன நடக்குது அப்படின்னா, குளுட்டமிக் அமிலத்திற்கான முப்படி சங்கேதம் திடீரென மாற்றம் அடைந்து வேலைன் என்ற அமினோ அமிலத்திற்கானதாக மாறுகிறது. அப்ப குளுட்டமிக் அமிலத்திற்கு பதிலாக வேலைன் என்ற அமினோ அமிலம் உற்பத்தி செய்யப்படுவதனாலதான் எந்த நோய் ஏற்படுகிறது? இங்க பாருங்க. இது ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். ஜஸ்ட் லிசன். அப்ப இது வந்து இயல்பான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்கான ஜீன். அங்க டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. டிஎன்ஏல இருக்கக்கூடிய இரட்டை இழையில இப்படி இருக்கு. அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ கொண்டு வரார். அப்ப இந்த ஜிஏஜி அப்படின்னு வந்தா அது எந்த அமினோ அமிலத்திற்கு காரணம்? இந்த
6வது இடத்துல இருக்கக்கூடிய குளுட்டமைன் அப்படின்ற அமினோ அமிலத்துக்கு காரணம். ஆனால் இங்கு என்ன நடந்து விடுகிறது, என்ன நடந்து விடுகிறதுன்னு சொன்னோம், யுராசில். சரியா, அதாவது இங்க இந்த அடினைனுக்கு பதிலாக யுராசின் வந்து விடுவதால் அப்ப ஜிஏஜிக்கு பதிலாக ஜியூஜி என்ற இன்ஃபர்மேஷன் எந்த அமினோ அமிலத்துக்கு குறியீடாக வழங்குகிறது, வேலைன் என்ற அமினோ அமிலத்துக்கு குறியீடாக மாறி சாதாரணமாக இப்படி இருந்த ஆர்பிசி செல்களை எப்படி மாற்றி விடுகிறது, சிக்கில் செல் போல மாற்றி விடுகிறது. சரியா, சிக்கில் செல் போல மாற்றி என்ன ஆகும், இரத்த ஓட்டத்தை தடை செய்து மனிதர்களுக்கு இறப்பை ஏற்படும். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா ராஜா? எஸ், ஓகே. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் குளுட்டமைன் என்ற அமினோ அமிலத்திற்கு பதிலு வேலைன் என்ற அமினோ அமிலம் உருவாக்கப்படுகிறது. அப்ப இதுக்கான மரபு சங்கேதங்கள் இங்கு மாற்றப்படுகிறது. ஒரே ஒரு புள்ளியில இந்த மாற்றம் ஏற்படுகிறது. சப்ஸ்டிடியூஷனல் மியூட்டேஷன் நம்ம சொல்லிட்டோம். எனது சப்ஸ்டிடியூஷனல் மியூட்டேஷன். இங்க பாருங்க, ஜிஏஜி இந்த அடினைனுக்கு பதிலா இங்க யார் சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு, தயமின் சப்ஸ்டிடியூட் ஆயிடுத்து. அதுதான் சப்ஸ்டிடியூஷனல் மியூட்டேஷன் சொன்னோம். ஓகே, இதனால இதை ரீட் பண்றது எப்படி ஆகுது, ஜிஏஜி. சரியா, ஜிஏஜி. சரியா, ஜிஏஜி இப்படி ஆகுது. அண்ட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் குளுட்டமிக் அமிலம். சரியா, அதே போல இங்க இதுவே இங்க தயமின் இருக்குது, எம்ஆர்என்ஏக்கு வரும்போது என்ன ஆகுறது, நமக்கு ரீட் ஆகும் போது இதனுடைய இப்ப இதுக்கு காம்ப்ளிமெண்டரி இப்படி மாறும் பொழுது நமக்கு இங்க என்ன மாறுது, யுராசிலா மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேலைன் என்ற அமினோ அமிலத்தை கொடுக்கிறது. ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ், No, sir. No, sir. புரிஞ்சிருக்கு. அப்ப சிஏஜி இதுதான் என்ன ஸ்டாண்டு, இதனுடைய வார்புரிழைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுல இருந்து எம்ஆர்என்ஏ. மைக் மியூட்ல போடுங்கப்பா. 1 minute பா. யாரு மைக் ஆன்ல இருக்கிறது? ஒரு நிமிஷம். கவிதா மேடம், மைக்க மியூட்ல போடுங்க. லிசன். அப்ப இங்க நமக்கு டிஎன்ஏல 2 இழைகள் இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து தான் என்ன ஆகுது, எம்ஆர்என்ஏ படி எடுக்கிறது. அப்ப ஜிஏசி அப்படின்றது டிஎன்ஏல இருக்கும் பொழுது அது படி எடுக்கும் பொழுது என்னவாக மாறும், சைட்டோசின்னா குவானைன், அடினைன்னா இங்க யுராசில். நேத்தே சொல்லிட்டு அடினைனுக்கு இங்க யுராசில் வர்றதுக்கான காரணம் என்ன, அதோட காம்ப்ளிமெண்டரி யுராசில் வர்றதுக்கு காரணம் என்ன, ஆமா ஆர்என்ஏ. சரியா, தைமினுக்கு பதிலா யுராசில். சரியா, அப்ப ஜியூஜி. அதே மாதிரிதான் இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிடிசி. சிடிசினா சைட்டோசின்னா எம்ஆர்என்ஏல என்னவா மாறும், இது டிஎன்ஏ. எம்ஆர்என்ஏல என்னவா மாறும், குவானைன். தைமின்னா அடினைன். புரியுதுங்களா? இதெல்லாம் நேத்தே விளக்கிட்டோம். நீங்க இங்கேயும் பார்த்துக்கோ. இதுதான் இங்க வருது. அப்ப அதுக்கான அமினோ அமிலமும் குளுட்டமைன், இதுக்கான அமினோ அமிலம் வேலைன். அவ்வளவுதான். குளுட்டமைனுக்கு பதிலா வேலைன் மாற்றப்படுவதால் சிக்கில் செல் அனிமியா ஏற்படுகிறது. தட்ஸ் ஆல். ஓகே. சோ ஹீமோகுளோபின் மூலக்கூறின் திடீர் மாற்ற காரணியானது குறைவான ஆக்சிஜன் அழுத்தத்தில் பாலிமரைசேஷன் நிகழ்வின் மூலம் இருபுற குழு வடிவத்தில் இருந்து ஆர்பிசியின் வடிவத்தை நீட்சி அடைந்த கதிர் அருவாள் வடிவத்தில் மாற்றுகிறது. என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் மூலக்கூறுல HbS அப்படின்ற காரணி வரும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, ஆக்சிஜனுடைய அழுத்தம் அங்கு குறைகிறது. இதனால நமக்கு ஏற்கனவே பைகான்கேவ் ஷேப்ல இருந்த ஆர்பிசி என்னவா மாறிடுது, கதிர் அருவாள் வடிவில மாறி இந்த நோயை ஏற்படுத்துகிறது. இதுதான்டா காரணம். இதுதான் கதிர் அருவாள் இரத்த சோகை நோய்க்கான காரணம்னு சொல்லுவோம்.
சரியா? சோ கதிர் அறிவால் ஜீனை ஹெட்ரோசைகஸ் நிலையில் கொண்டவர்கள் இந்நோய்க்கான ஜீனை தாங்குபவர்களாக உயிருடன் வாழ்வார். அப்ப பாருங்க, HbA/HbS வரும் பொழுது அவங்க எப்படி இருப்பாரு? கேரியராக இருப்பார். அந்த நோய் ஆனா அவர்கிட்ட இருக்கும் ஆனா அவர் இறந்துருவாரானா இறக்க மாட்டார், கேரியரா இருப்பார். அடுத்த சந்ததியினருக்கு என்ன ஆகும்? கடத்தப்படுவார். இந்த நோய் கடத்துவதற்கு காரணமாக அமைவார், ஆனா உயிரோடு தான் இருப்பார். ஜீனை வைத்து கொண்டிருப்பவர், தாங்கி கொண்டிருப்பவர்களாக இருப்பார். சரிங்களா? ரைட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பினைல் கீட்டோனேரியா. தம்பி, இது முன்னாடி பார்த்த சிக்கிள் செல் அனிமியாவில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். நம்ம அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பினைல் கீட்டோனேரியா. நம்ம எங்கேயோ ஒரு வாட்டி படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் வருமே. பினைல் கீட்டோனேரியா எங்க படிச்சீங்க? பிலியோட்ரோபி ஜீனுக்கு எடுத்துக்காட்டு சார். பீலியோட்ரோபி பினைல் கீட்டோனேரியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பினைல் கீட்டோனேரியா எதனால் ஏற்படுகிறது? அதுதான் ராஜா, என்ன கான்செப்ட் சொன்னேன், ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்றதால தான் உங்ககிட்ட கேட்கறேன். சொல்லுங்க. உடல குரோமோசோம் ஒடுங்கு பண்பாலும். ரைட்டு தங்கம், கரெக்டுமா, நான் இல்லைன்னு சொல்லல. என்ன ஒரு என்சைம் இல்லாததால இது ஏற்படுது, அத சொல்லுங்க. பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதி இல்லாதனால எது என்னவா மாற்றப்படுகிறது? பொதுவா பினைல் அலனைன் என்னவாக மாறணும்? தைரோசினாக மாறணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். ஆனா பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதி இல்லாததுனால பினைல் அலனைன் என்னவாக மாற்றப்படுகிறது? பினைல் பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. இதுதான்டா பினைல் கீட்டோனூரியா. இதுதானே நான் ஏற்கனவே படிச்சோம், பீலியோட்ரோபிக் எக்ஸாம்பிளா படிச்சோம். ரமணா, மைக்க மியூட்ல போடுங்க. ஓகே, ரைட், பார்த்துடலாம். சோ இதுவும் ஒரு உடல குரோமோசோம் ஒழுங்கின்மை அல்லது கோளாறு. சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர் தான்ப்பா உடல குரோமோசோமோட ஒரு ஒழுங்கின்மை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இது 12வது குரோமோசோமில் ஏற்படுகிறது. எத்தனாவது குரோமோசோம்? 12வது குரோமோசோம்ல இந்த பினைல் கீட்டோனூரியா என்பது ஏற்படுகிறது. இங்க பாருங்க, ஜஸ்ட் பினைல் கீட்டோனூரியாக்கான அந்த கேரியோடைப்பிங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை பினைல் கீட்டோனூரியா என்பது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். ஓகேவா? எத்தனாவது குரோமோசோம்னா எத்தனாவது குரோமோசோம்? 12வது குரோமோசோம். எத்தனாவது குரோமோசோம்? 12வது குரோமோசோம். ஓகே. அண்ட் பினைல் அலனின் வளர்ச்சிதை மாற்ற குறைவினால் இந்த நோய் ஏற்படுகிறது. அப்ப எதனால ஏற்படுகிறது மெயினா அப்படின்னா, பினைல் அலனின் மெட்டபாலிசத்துல அடுத்ததா தைரோசினா மாறணும். ஆக்சுவலா அங்க ஒரு பர்டிகுலர் என்சைம் இல்லாததுனால இந்த நோய் ஏற்படுகிறது. பினைல் கீட்டோனூரியா என்ற நோய் இதற்கு ஏற்படுகிறது. சரிங்களா? ரைட். இது நம்ம பின்னாடி பார்த்துடலாம் எப்படி நடக்குது அப்படின்றத. சரி, இங்க பாருங்க. அப்ப யூசுவலா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மறுபடியும் இங்கேயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சி யூசுவலா பினைல் அலனைன் என்ற அமினோ அமிலம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன நொதிங்க? பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதியின் முன்னையில என்னவா மாறும்? யூசுவலா தைரோசினா மாறணுங்க. சரியா? தைரோசினா மாறினாதான் நமக்கு தேவையான புரதங்கள், மெலானின், டோபமைன், இது போன்ற நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான நிகழ்வுகள்லாம் நடக்கும், உருவாக்கத்தினுடைய நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா இங்க என்ன நடந்து விடுகிறது அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ், பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் நொதி இல்லாத போது இந்த பினைல் அலனின் என்னவாக மாற்றப்படுகிறது? பினைல் பைருவிக் அமிலமாக மாற்றப்பட்டு இது ஒரு டேஞ்சரஸ். பினைல் பைருவிக் அமிலத்தினுடைய அளவு உடலில் அதிகமாகும் பொழுது மூளைகள்ல பாதிப்பை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சரியா? மூளை பாதிக்கப்படுவதால், அதிகமாக சேகரம் அடைவதால் மனிதர்களுக்கு மென்டல் ரிட்டார்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி மனிதர்களுக்கு நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். இது தாண்டா பினைல் கீட்டோனூரியா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா?
எஸ் சார். ரைட், பார்த்தலாம். இதில் கல்லீரல் நொதியான பினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் காணப்படாததால் ஏற்படுகிறது. கல்லீரல் இருக்கக்கூடிய ஒரு நொதி எதுனா பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். இதுதான் பினைல் அலனைனை தைரோசினாக மாற்றும். இந்த பினைல் அலனின் இல்லாததால தான் எது ஏற்படுகிறது அப்படின்னா இந்த பினைல் கீட்டோனூரியா ஏற்படுகிறது. சரியா? சோ இந்த நொதி இல்லாததால் பினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் மற்றொரு வழித்தடத்தில் பினைல் பைருவிக் அமிலமாக மாற்றப்படும். இதுதான் முக்கியம். சரியா? அப்ப இந்த ஹைட்ராக்சிலேஸ் நொதி இல்ல, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பினைல் ஹைட்ராக்சிலேஸ் phenyl alanine converted into phenyl pyruvic acid in the another pathway. ஓகேவா? ரைட். இந்த அமிலம் சார் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொன்னோம். யாரு? இந்த பினைல் பைருவிக் அமிலம். இந்த அமிலம் நம்மளுடைய மூட்டுகள்ல அதிகமா ஸ்டோர் ஆச்சு, சேகரமாச்சுன்னா என்ன ஆகும்னா மூட்டுகளினுடைய தேய்மானத்தை ஏற்படுத்துகிறோம். இது அதிக அளவுல இந்த பினைல் பைருவிக் அமிலம் மிக அதிக அளவுல அதிகரிச்சு நம்மளுடைய மூளையை தாக்கும் பொழுது ஒரு நோயை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் என்னன்னா பினைல் பைருவிக் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, பினைல் பைருவிக் இடியசி. சரியா? பினைல் பைருவிக் இடியசி அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்தும். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், டோன்ட் வரி. அப்ப இந்த பினைல் பைருவிக் அமிலம் மற்றும் அதை சார்ந்த வேறு சில பொருட்கள் மனிதர்களுடைய மூளைகள்ல அக்குமுலேட் ஆகும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா மனதளவுல அந்த மனிதன் பாதிக்கப்படுவான். சரியா? ஒரு பிளவு நிலைக்கு கொண்டு போவான். ஓகே, this also excreted through urine because of its poor absorption by kidney. so இங்க பாருங்க, இது சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். ஏன்னா தம்பி மூளையில அதிகமானதுனால மற்ற பாதிப்புகள் எல்லாமே ஏற்பட்டு இது சிறுநீரகத்தால அப்சார்ப் பண்ண முடியாதுப்பா. அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சிறுநீரோட சேர்ந்து these are also excreted through urine, சிறுநீரோடு சேர்ந்தும் வெளியேற்றப்படுகிறது. ஏனெனில் because of its poor absorption by kidney, ஏன்னா சிறுநீரகத்தால அதிகமா இத புரிஞ்ச முடியல. அந்த அளவுக்கு பினைல் பைருவிக் அமிலத்தினுடைய உற்பத்தி இங்கு நடந்து விடுகிறது. சரிங்களா? சோ இதனால் உடல்ல முடிகள் மற்றும் நிறமி குறைபாடும் ஏற்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன அந்த மெலானினோட உற்பத்திக்கும் இது மெயின் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப முடிகள் மற்றும் உடல்ல நிறமி குறைபாடுக்கு இது காரணமாக அமைந்துகிறது. முக்கியமானது மென்டல், என்ன சொல்லுவோம், மனதளவுல பாதிக்கப்படுவார் அப்படின்றத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்ன ஆங்கிலத்தில் என்னன்னா மென்டல் ரிட்ரேடேஷன். சரியா? அதுதான் மெயின். ஓகேவா? இதுதான் பினைல் கீட்டோனூரியா. பினைல் கீட்டோனூரியா ஏதாவது டவுட் இருக்கா? பினைல் கீட்டோனூரியால ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட், ஓகே ஓகே. சரி, அடுத்ததான் நாம பார்க்க போறது தலாசீமியா. சரியா? தலாசீமியா அப்படின்னு சொல்றோம் சார். இதுவும் ஒரு உடல குரோமோசோம் நோய் தான் சார். உடல குரோமோசோம்ல வரக்கூடிய ஒரு ரிசசிவ் டிசார்டர் தான். சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த பினைல் கீட்டோனூரியாவும் என்னதான்? உடல குரோமோசோம் ரெசசிவ். ஓகே. சிக்கிள் செல் அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா ஆட்டோசோமல் அதுவும் அதேதான். சரியா? அப்ப நீங்க தனியா ஒரு சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கிறாஜா. ஓகே, ஹீமோஃபிலியான்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ். அப்ப நீங்க என்ன பண்ண, ஒரு தனி சார்ட் யார் யாரெல்லாம் எக்ஸ் லிங்க்டு, அது மறக்கவே கூடாது. யார் யாரெல்லாம் ஆட்டோசோமல் ரிசெசிவ்ல வராரு, யார் யாரெல்லாம் செக்ஸ் லிங்க்டு ரிசெசிவ்ல வராரு, தனி சார்ட்டை போட்டு உனக்கு மறக்கும். கண்டிப்பா இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் வர பார்த்து எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ, ஜெனடிக்ஸ் திறக்கும் போதெல்லாம் இதை படிக்கிறேன், ஜெனடிக்ஸ் திறக்கும் போதெல்லாம் இதை படிக்கிறேன், அப்படியே ஒரு ட்ரிக்கி நோட்ஸ் மாதிரி போட்டு, ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு, இல்ல ரூம்ல எங்கன்னா எழுதி வச்சிரு. நீ படிக்கிற ரூம்ல என்ன பண்ற, பென்சிலாலேயோ பேனாவிலேயோ கிறுக்கு. நீ டாக்டர் ஆகிற வரைக்கும் உன் ரூம் ஃபுல்லாத்து கிறுக்கி வை. கிறுக்கி வைக்க மீன்ஸ் உனக்கு எது எதெல்லாம் மறக்குதோ உன் ரூம்ல நீ எழுதி வையா. உனக்குன்னு ஒரு தனி ரூம் இருந்தா அங்கங்க செவுத்துல எழுதி வை. எந்த பாயிண்ட் நீ மறக்குதுன்னு நினைக்கிறியோ, நீ தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் அந்த பாயிண்ட் நீ படிக்கணும், அதை பார்க்கணும். அப்படி இருந்தா மட்டும் தாண்டா உன் மனசு விட்டு போகாது. சரியா? இதெல்லாம் ஏன்னா அடிக்கடி கொஸ்டின் பார்த்து இந்த மாதிரியா தான் இருக்கு. அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? ரைட், ஓகே. நான் பார்க்கலாம் என்னன்னா தலாசீமியாவை பார்க்கலாம். பாதிப்பில்லாத பெற்றோர் இருவருமே ஹெட்ரோசைகஸ், அதாவது கடத்தியாக இருக்கும் பொழுது
பெற்றோரிடம் இருந்து சந்ததியினருக்கு பரவும் உடல குரோமோசோமுடன் பிணைந்த ஒடுங்கு பண்பு ரத்த நோய் இதுவாகும். தம்பி, இதுக்கு முன்னாடி சிக்கில் செல் அனிமியாவுக்கு ஒரு கேரியர்னு பார்த்தோமா இல்லையா? HbA HbS வந்தா கேரியர். அதே மாதிரி தான்டா இந்த தலாசீமியாவும். சரியா? அப்ப ஹெட்ரோசைகஸ் நிலையில இருக்காங்க, ஆனா கேரியராக இருக்காங்க. ஹெட்ரோசைகஸ் நிலையில இருக்கும்போது கேரியர்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுடைய பேரண்ட்ல இருந்து சந்ததியினருக்கு இந்த நோய் பரவுகிறது. எதனால இந்த தலாசீமியா ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல குரோமோசோம் உடன் பிணைந்த ஒடுங்கு பண்பு ரத்த நோய், ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் பிளட் டிசீஸ். இதுவும் ரத்த சம்பந்தமான ஒரு நோய் தான். இது புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்? Yes, sir. எஸ் சார். இந்த குறைபாடு பிறழ்வு அல்லது நீக்குதலின் காரணமாக ஏற்படலாம். சார், இந்த டிசீஸுங்க, இந்த தலாசீமியா என்பது எதனால ஏற்படலாம்? எய்தர் மியூட்டேஷன் ஆர் டெலிஷன். சரியா? ஒண்ணு பிறழ்வு ஏற்படுறதாலேயோ அல்லது திடீர் மாற்றங்கள் நடப்பதனாலேயோ அல்லது டெலிஷன் நடக்கிறதுனாலேயோ இந்த நோய் ஏற்படலாம். இதன் மூலம் இறுதியில் குளோபின் சங்கிலிகள் உள்ள ஒன்றின் உருவாக்க விகிதத்தை குறைத்து ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது. தம்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோபின் சங்கிலி 2 இருக்குங்க, ஆல்பா சங்கிலி அண்ட் பீட்டா சங்கிலி. என்னது? ஆல்பா சங்கிலி அண்ட் பீட்டா சங்கிலி. சிக்கில் செல் அனிமியா படிக்கும் போது ஒரு சங்கிலி படிச்சோம். என்ன சங்கிலி? பீட்டா சங்கிலி. பீட்டா பீட்டா சங்கிலி. அப்போ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்ப சார், இந்த ஹீமோகுளோபின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சங்கிலிகள் இருக்கு சார், குளோபின் சங்கிலிகள். ஒன்னு ஆல்பா சங்கிலி, இன்னொன்னு பீட்டா சங்கிலி. இந்த 2 சங்கிலியுடைய அளவும் ஈக்குவலா இருக்கணுங்க. ரெண்டுமே சரிசமமான அளவுல இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் இதுல ஏதாவது ஒன்றினுடைய உருவாக்க விகிதம் குறைந்தால், அந்த குறைந்த அளவுல குறைந்த இந்த குளோபின் சங்கிலி குறைந்த அளவுல ஹீமோகுளோபின் உருவாக்கப்பட்டால் அது இந்த நோய்க்கு காரணமாக அமைந்துவிடும். இது அசாதாரண ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளை உருவாக்குங்க. அப்ப இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் வச்சுக்கோங்க. இதுல திடீர்னு ரைட். ஓகேப்பா. தம்பி கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சரிப்பா. அப்ப இந்த ஆல்பா சங்கிலி பீட்டா சங்கிலின்னு இருக்கு. இதுல இப்போ ஒரு மொத்தம் ஒரு 4 செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பீட்டா சங்கிலி 2 ஆல்பா சங்கிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆல்பா சங்கிலிக்கு பதிலா ஒரே ஒரு ஆல்பா சங்கிலி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க உருவாக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அசாதாரணமானதாக இருக்கும். சரி, அதுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுதான் இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றோம். இது அசாதாரண ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. அப்ப அந்த சங்கிலிகளுடைய எண்ணிக்கை குறைவதனால ஒரு அப்நார்மல் ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் இதனால தோற்றுவிக்கப்படுகின்றன. அண்ட் இதனுடைய விளைவா இறுதியில இந்த நோயின் சிறப்பம்சமான இரத்த சோகை ஏற்படுத்துறது. சார், இந்த சங்கிலிகள்ல பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதனால ஹீமோகுளோபின் அப்நார்மலா மாறுது. இதனால என்ன ஏற்படுகிறது? இரத்த சோகை, அனிமியா. சரியா? அனிமியாவுக்கு காரணமாக அமைந்து வருகிறது. சரிங்களா? ரைட். ஹீமோகுளோபின் மூலக்கூறின்
எந்த சங்கிலி பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தலாசிமியாவை வகைப்படுத்தலாம். அப்ப ஹீமோகுளோபினுடைய சங்கிலிகள் ஆல்பா சங்கிலி, பீட்டா சங்கிலி, அவ்வளவுதான். இப்ப இப்ப ஆல்பா சங்கிலியில பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்பா சங்கிலியில பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஆல்பா தலாசிமியா. இதுவே பீட்டா சங்கிலியில பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அது பீட்டா தலாசிமியா. புரியுதா? Yes, sir. அது சரியா? இங்க பாருங்க, ஆல்பா தலாசிமியாவில் ஆல்பா குளோபின் சங்கிலி உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. அப்ப ஆல்பா குளோபின் சங்கிலியுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டா அந்த நாம என்னன்னு சொல்லலாம்? ஆல்பா தலாசிமியா, ஆல்பா தலாசிமியான்னு சொல்லலாம். இதே மாதிரி பீட்டா தலாசிமியாலனா இந்த சங்கிலி பாதிக்கப்பட்டிருக்கும், பீட்டா குளோபின் சங்கிலியோட உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப தலாசிமியாவை நம்ம 2 வகையா ஆல்பா தலாசிமியான்றது ஒவ்வொரு பெற்றோரின் 16வது உடல குரோமோசோமில் உள்ள 2 நெருங்கிய HPA1 மற்றும் HPA2 மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. தம்பி, இத கேள்வியா வரலாம்டா ராஜா. சார், ஆல்பா தலாசிமியா எந்த ஜீனால், அது எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா HPA1 and HPA2. சரியா? 2 லிங்க்டு ஜீன்ஸ். இது ரெண்டுமே நெருக்கமாக அமைந்த ஜீன்கள். இந்த 2 ஜீன்கள் தான் ஆல்பா தலாசிமியாவை கட்டுப்படுத்துகிறது. சரியா? அது எத்தனாவது குரோமோசோம்னா 16வது குரோமோசோம். சரிங்களா? அதாவது இது யாருக்கு, ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே. ஏன்னா இது நம்ம பார்த்துக்கிறது என்னது, உடல குரோமோசோம்ன்றதுனால 2 பேருக்குமே 16வது குரோமோசோம்ல 2 நெருங்கிய ஜீன்கள் இருக்கு. யாருன்னா, ஒன்னு HPA1, இன்னொன்னு HPA2. இதனாலதான் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆல்பா தலாசிமியா. ஓகே. மேலும் 4 ஜீன்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றின் பிறழ்வு அல்லது நீக்கம் காரணமாக இது அறியப்படுகிறது. இப்ப ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 2. கரெக்டா இருக்குமா இல்ல? ஆட்டோசோம்ல ஆணுடைய 16வது குரோமோசோம்ல 2 ஜீன் 2, அதே போல பெண்ணுடைய 16வது குரோமோசோம்ல 2 இருக்குமா? இருக்குமா இருக்காதப்பா? Yes, sir. அதுல சரியா, அதுல ஏற்பட்ட பிறழ்வால அல்லது அதுல ஏதாவது ஒரு ஜீன் இழத்தல், டெலிஷனால இந்த நோய் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சரியா? குறைவான ஆல்பா குளோபின் மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்பட்டதால் அதிகமான ஜீன்கள் பாதிக்கப்படுகின்றன. சார், இப்ப இந்த 4 ஜீன் வருதுங்க, 2 ஆல்பா 2 பீட்டான்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த 4ல 2 ஆல்பா செயின்ல ஒரே ஒரு ஆல்பா செயின் தான் உற்பத்தி செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால பாதிப்புகள் ஏற்படும். அப்ப ஆல்பா குளோபின் சங்கிலியுடைய எண்ணிக்கை குறைந்தால் இந்த நோய், அதாவது ஆல்பா தலாசீமியா ஏற்படுகிறது. ஓகே. அதே போல பீட்டா தலாசீமியா ஒவ்வொரு பெற்றோருடைய 11வது குரோமோசோமில் இருக்கக்கூடிய HPB என்ற ஒற்றை ஜீன் மூலம் கட்டுப்படுத்தப்படுது. தம்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்பா தலாசீமியா எத்தனையாவது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது? 16. அது எதுனா 16மா? ஆல்பா தலாசீமியா. நான் கேட்டுட்டு இருக்கிறது ஆல்பா தலாசீமியா. 16வது குரோமோசோம். ஈச் பேரண்ட், அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, 16வது உடல குரோமோசோம்ல HPA1 and HPA2 அப்படின்ற ஜீன்கள் பாதிக்கப்படுவதனால் ஏற்படுகிறது. ஆனால் பீட்டா தலாசீமியா
11வது உடல் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய HPV என்ற ஒற்றை ஜீன் கட்டுப்படுத்துகிறது. அப்ப பீட்டா தலாசீமியாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்களுடைய எண்ணிக்கை எதுனா 1. அது எதுனா HPV. ஓகேவா? ரைட். மேலும் இது 1 அல்லது 2 ஜீன்களில் ஏற்படும் பிறழ்வின் காரணமாக ஏற்படுகிறது. இந்த ஜீன்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களால பீட்டா தலாசீமியா ஏற்படுகிறது. இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். எஸ் சார். தலாசீமியா என்பது கதிர் அருவாள் ரத்த சோகை நோயிலிருந்து வேறுபட்டது. கதிர் அருவாள் ரத்த சோகை நோயை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே போல தலாசீமியா படிக்கிறோம். ரெண்டுமே பிளட் ரிலேட்டட் டிசீஸ். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டுமே ரத்த சம்பந்தமான நோய்கள் தான். இதுல தலாசீமியா சில குளோபின் மூலக்கூறு உருவாக்கத்தின் அளவு சார்ந்த பிரச்சனை. தம்பி இங்க யோசித்து பாருங்க சார். குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னடா? ஏதாவது ஐடியா இருக்கா? குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன? ஏன்னா தமிழ் இது எக்ஸாக்டா நம்ம சொல்றது கஷ்டம்ன்றதால இப்படி கேட்கிறேன். குவாலிட்டி, குவாலிட்டேட்டிவ், குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்னமா? என்ன அளவு சார்? அளவு. அதாவதுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தலாசீமியாவை ஏன் குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடல்ல அந்த குளோபின் சங்கிலி ஆல்பா குளோபின் செயின், பீட்டா குளோபின் செயின் அதனுடைய எண்ணிக்கை குறைதல் அல்லது பிறவின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளோபின் சங்கிலிகளுடைய அளவு அதிகரித்தாலோ அல்லது குறைத்தாலோ கதிரருவால் ரத்த சோகை அப்படி கிடையாதுங்க. பை கான்கேவ் ஷேப்ல இருந்து சிக்கில் செல்லா மாறுது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சி அங்க அது தரம் சார்ந்த பிரச்சனை. என்னது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? தரம் சார்ந்த பிரச்சனைனா என்ன சார்? அதோடைய குவாலிட்டிங்க சார். அதோட ஷேப் இப்படி இருக்கா? பை கான்கேவ் ஷேப்ல இருக்கா? அந்த ஷேப் என்னவா மாறிடுது? சிக்கில் செல் ஷேப்பா மாறுறதுனால அத நாம என்னன்னு சொல்றோம்னா தரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு. ஓகேப்பா. அப்ப நமக்கு தலாசீமியா அப்படின்றது எவ்வளவு சங்கிலி, சரியா? அளவு அங்க ஆல்பா சங்கிலி எவ்வளவோ பீட்டா சங்கிலி எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவு சார்ந்த பிரச்சனை. ஆனா கதிரருவால் ரத்த சோகை அப்படி கிடையாது. அந்த ரத்த அணுக்களுடைய அந்த வடிவம், சரியா, தரம், குவாலிட்டி, சரியா, இப்படி இருக்கா அல்லது கதிரருவால் போல மாறி இருக்கா, அதை சார்ந்த பிரச்சனை. இது ரெண்டுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. நீட் லெவல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுச்சா? இது இந்த கான்செப்ட் எது குவான்டிடேட்டிவ் எது குவாலிட்டேட்டிவ் புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். ஓகே. அடுத்ததா நாம பார்க்க போறது குரோமோசோம் ஒழுங்கின்மை அல்லது குறைபாடுகள், குரோமோசோமல் டிசார்டர்ஸ். சார், மென்டலின் டிசார்டருக்கும் குரோமோசோமல் டிசார்டருக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா? மென்டலின் டிசார்டர்னா ஜீன்ல ஏற்படும் சார். அவ்வளவுதான். இதுனா குரோமோசோம்ல ஏற்படுமாங்க சார். அவ்வளவுதான்ப்பா. இப்ப லிசன் ஒண்ணு இல்லப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம்.
குரோமோசோம்ல ஜீன்கள் லோக்கஸ்ல அமைஞ்சிருக்கு, அது தெரியும்ல, இது ஜீன்கள் அமைஞ்சிருக்கு. சரியா? இங்க ஜீன்களுடைய இதாவது இப்போ வந்து மெண்டலின் டிசார்டர்ன்றது இந்த குரோமோசோம்கள்ல ஒரு ஜீன்களுடைய எண்ணிக்கை அல்லது அதை சார்ந்தது. ஒரு குரோமோசோம்குள்ளேயே அடிஷன் ஆஃப் ஜீனு, சரியா, இந்த ஜீன்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதை குறிப்பது. ஆனா குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்றது என்னன்னா குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகரித்தல குறிக்கும். இங்க ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா இன்னொரு எண்ணிக்கை அதிகரித்தல் தான். இதெல்லாம் எதுல வரும்னா குரோமோசோமல் டிசார்டர்ல வரும். சரியா? குரோமோசோம்கள்ல எண்ணிக்கையில மாற்றங்கள் நடப்பதை எல்லாத்தையும் நாம என்ன சொல்றோம்? குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். மெண்டலின் டிசார்டர்ன்றது குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம்ல ஜீன்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள்ல சொல்றோம். இது புரியுதா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்? எஸ் சார். ரைட், ஓகே. நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோமோசோம் ஒழுங்கின்மை அல்லது குறைபாடுகள். ஓகே, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களில் அதிகப்படியான அல்லது அசாதாரண ஒழுங்கமைப்பினால் ஏற்படும் குறைபாடுகள் குரோமோசோம் குறைபாடுகள்னு சொல்றோம். இதுதான் அர்த்தம் எதுக்கு? குரோமோசோமல் டிசார்டருக்கு. அப்ப குரோமோசோம்களுடைய அதிகப்படியான எண்ணிக்கை சப்போஸ் அதிகரிக்கிறது அல்லது டெலிட் ஆகுது, ஒரு குரோமோசோம் எண்ணிக்கை குறைகிறது அல்லது அதனுடைய கேரியோடைப்பிங் ஸ்ட்ரக்சர் மாறுபடுகிறது, இதனால ஏற்படுவதுதான் குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். செல் பிரிதல் சுழற்சியின் பொழுது குரோமோசோம்களில் உள்ள குரோமேட்டிட்களை பிரிப்பதில் ஏற்படும் ஆதாயம் அல்லது இழப்பு அன்யூப்ளாய்டி என்று அழைக்கப்படுகிறது. சார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார், இந்த செல் பிரிதல் நடக்குதா? செல் பிரிதல் நடக்கும் பொழுது டீலோபேஸ்னு ஒரு நிலை படிச்சிருப்பீங்க. டீலோபேஸ் நிலையில என்ன நடக்கும்னு சொல்லுங்க. டீலோபேஸ் மறுபடியும் தோன்றும் சார். எது? அதாவது உட்கருமணி இதெல்லாம் மறுபடியும் தோன்றும். சரி, அப்புறமா ஒண்ணு நடக்கும், சைட்டோகைனசிஸ்னு ஒண்ணு நடக்கும். பார்த்திருக்கீங்களா? சைட்டோபிளாசம் மைட்டாசிஸ் மியாசிஸ் படிச்சோமே, டீலோபேஸ்க்கு அடுத்த நிலை என்னது? அடுத்து என்ன நடக்கும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஓகே, சைட்டோகைனசிஸ். சரிப்பா. இப்ப என்ன செல் பிரிதல் சுழற்சியின் பொழுது குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய குரோமேட்டிட்கள் பிரிக்கப்படுகிறது. இப்ப நமக்கு என்ன ஆகும்? அனாபேஸ் நிலையில என்ன ஆகும்? குரோமோசோம்கள் இதனுடைய குரோமேட்டிட்கள் எதிரெதிர் திசையை நோக்கி செல்லும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க பிரிஞ்சு இது இப்படி போகும், இது இப்படி வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். மேலும் கீழுமாக இருக்கப்படும். இந்த மாதிரி குரோமேட்டிட்களை பிரிப்பதுல ஏற்படக்கூடிய அடிஷனல் ஆனாலோ அல்லது ஏதாவது லாஸ் ஆனாலோ அதை நாம என்ன சொல்றோம்னா அன்யூப்ளாய்டி. சரியா? யூப்ளாய்டினா உண்மையான பிளாய்டின்னு அர்த்தம், அன்யூப்ளாய்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். 21வது குரோமோசோமில் கூடுதலான நகலை பெறுவதால் டவுன் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. நம்ம உடல குரோமோசோம்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 21வது குரோமோசோம்ல எப்பவுமே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க மட்டும் என்ன ஆகுறது? ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்ப 21+1 இந்த மாதிரி இது நம்ம என்ன சொல்றோம்? டவுன் சிண்ட்ரோம்னு சொல்றோம். டவுன் சிண்ட்ரோம். சரியா? ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி நம்ம இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அப்ப சார் இது எதனால ஏற்படுகிறது சார்? அன்யூப்ளாய்டி சார். சரிங்களா? அதன் காரணமாக 21வது உடல குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் அதிகரிக்கிறது. இதை நாம என்ன சொல்றோம்? டவுன் சிண்ட்ரோம். அப்ப டவுன் சிண்ட்ரோம் ஒரு அன்யூப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். புரியுதா? புரியுது சார். இதே மாதிரி மனித பெண்களில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இழப்பால் டர்னர் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. சார் நீங்க உடல குரோமோசோம் தான் சொன்னீங்க, அடுத்தது இங்க பாருங்க டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம்னா என்ன? இங்கேயும் குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை இங்க என்ன ஆகிறது? இப்ப நீங்க டவுன் சிண்ட்ரோம்ல குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிச்சது. சரியா? ஆனா இங்க என்ன நடக்குது? பாருங்க, இந்த எக்ஸ் குரோமோசோம்ல, சரியா, எக்ஸ் குரோமோசோம்ல என்ன நடக்குது? ஒரு குரோமோசோம் லாஸ் ஆகுதுங்க. அப்ப X0 மாதிரி
உருவாகிறது. இதை நாம என்ன சொல்றோம்? டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். சரியா? அப்ப டர்னர் சிண்ட்ரோம் என்பது ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல, சரியா, 2 எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் இழப்பதனால ஏற்படுவது டர்னர் சிண்ட்ரோம். இதுவே டவுன் சிண்ட்ரோம் என்பது 21வது உடல குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் கூடுதலாக சேர்க்கப்படுவதால் டவுன் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. இது ரெண்டுமே நம்ம அன்யூப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். புரியுதா? எஸ் சார். சரி, செல் பிரிதலில் டீலோபேஸ் நிலைக்கு பிறகு சைட்டோபிளாச பகுப்பில் ஏற்படும் தோல்வி காரணமாக ஒரு உயிரினத்தில் உள்ள மொத்த குரோமோசோம்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. ராஜா, இப்படிதான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டீலோபேஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டீலோபேஸ் இப்படி ஆகுது, உட்கருவுரை இதெல்லாம் வந்து 2 பக்கம் வந்துட்ட பிறகு இதுதான் சைட்டோகைனசிஸ். இதான சைட்டோகைனசிஸ். உட்கருப்பு இப்ப வந்து டீலோபேஸ் நடந்த பிறகு என்ன நடக்கணும்? யூசுவலா சைட்டோபிளாச பகுப்பு நடக்கணும். ஆனா சைட்டோபிளாச பகுப்பு நடப்பதுல ஏற்படக்கூடிய தோல்வி, சைட்டோபிளாச பகுப்பு நடக்கலன்னா அங்க என்ன ஆகுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப குரோமோசோமோட எண்ணிக்கை 23 பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப குரோமோசோம்ல இது சைட்டோபிளாச பகுப்பு நடக்கலன்னா குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிக்குமா அதிகரிக்காதா? எஸ், அதிகரிக்குமா அதிகரிக்காதா? சேர்ந்துச்சுன்னா இதோட சேர்ந்துக்குது. சப்போஸ் சேர்ந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த நிலையை நாம என்ன சொல்றோம்? பாலிபிளாய்டி அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையை நாம என்ன சொல்றோம்? பாலிபிளாய்டி. அப்ப குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்தல நம்ம பாலிபிளாய்டின்னு சொல்றோம். அப்ப டீலோபேஸ் நிலைக்கு பிறகு யூசுவலா என்ன நடக்கணும்? சைட்டோபிளாச பகுப்பு நடக்கணும். அதுல ஏதாவது ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு உயிரினத்துல குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி நடந்தா அதை நாம என்ன சொல்றோம்? பாலிபிளாய்டின்னு சொல்றோம். சரியா? இந்த நிலை தாவரங்களில் அடிக்கடி காணப்படுகிறது. ஆனா விலங்குகள்ல பொதுவா பாலிபிளாய்டி கண்டிஷன் காணப்படாதுங்க. ஏன்னா விலங்கினங்கள்ல குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகமா ஆகுச்சுன்னா அங்க என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னா நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஆனா தாவரங்கள்ல அது பெருசா வெளிப்படுவது கிடையாது. இதனால அனிமல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது பாலிபிளாய்டி யாருக்கு எங்க அதிகமா நடக்குதுன்னு சொல்லணும்? எங்கப்பா? தாவரங்கள்ல. இதுவும் ஒரு முக்கியமான நீட் கொஸ்டின். சரிங்களா? ரைட் சார். இங்க பாருங்க சார், என்ன சார் பாலிபிளாய்டினா என்ன சார்? சார் நமக்கு தெரியும், இது ஆப்ளாய்டு குரோமோசோம், இது டிப்ளாய்டு, இதோட பேர் இங்க வந்துருக்கு. ஓகே, இது டிப்ளாய்டு. இப்படி இருந்தா டிப்ளாய்டு. ஆனா இப்படி மாறிச்சுன்னா இதுக்கு பேர் தான் பாலிபிளாய்டு. இந்த பாலிபிளாய்டு கண்டிஷன் எதனால ஏற்படுகிறது? பாலிபிளாய்டு கண்டிஷன் எதனால ஏற்படுகிறது? குரோமோசோம் குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிப்பினால. எதனால குரோமோசோம் எண்ணிக்கை இங்க அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க? சைட்டோபிளாசம் பகுப்பு நடக்கவில்லை. சைட்டோபிளாச பகுப்பில் ஏற்பட்ட தோல்வி, சரியா, ஃபெயிலியர் இன் சைட்டோகைனசிஸ். அதனாலதான் பாலிபிளாய்டு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இது பொதுவா தாவரங்கள்ல அதிகமாக காணப்படுகிறது. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது நமக்கு என்ன? சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண மனித உயிரணுவில் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை 46 குரோமோசோம் அல்லது 23 ஜோடிகள்னு நமக்கு தெரியும். இதுதான் நம்ம முன்னாடி இருந்து படிச்சுட்டு வரோம். இதுல இந்த 46 குரோமோசோம்கள் அல்லது 23 ஜோடிகள்ல 22 ஜோடி நம்ம என்ன சொல்றோம்? ஆட்டோசோம்னு சொல்றோம். ஒரே ஒரு ஜோடிய நம்ம என்ன சொல்றோம்? செக்ஸ் குரோமோசோம், பாலின குரோமோசோம் சொல்றோம். சரிங்களா? அப்ப இப்ப நீங்க எடுத்துக்கங்க, ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அல்லது ஒரு உடல குரோமோசோம்ல இப்ப 12வது குரோமோசோம்ல ஒரு குரோமேட்டினோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாலிபிளாய்டின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சில நேரங்களில் அரிதாக இருந்தாலும் ஒரு தனி உயிரியில் ஒரு குரோமோசோமின் கூடுதல் நகல் சேர்க்கப்படலாம், அல்லது ஒரு தனி உயிரில் ஏதேனும் ஒரு ஜோடி குரோமோசோம்களில் ஒன்று இல்லாமல் இருக்கலாம். தம்பி, ஒரு சில கண்டிஷன் நீங்க எக்ஸாம்பிள பார்த்தா புரியும் சார். யூசுவலா 46 குரோமோசோம் சார் மனுஷனுக்கு. ஒரு சில சமயங்கள்ல ஒரு குரோமோசோம் சேர்க்கப்பட்டு 47ஆ மாற்றப்படலாம். யூசுவலா 46 குரோமோசோம் சார். ஒரு சில சமயங்கள்ல ஒரு குரோமோசோம் இழப்பு ஏற்பட்டு 45ஆக மாற்றப்படலாம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ரேரா ஏற்படுகிறது. சரியா? ரைட். இந்த சூழ்நிலைகள் முறையே ட்ரைசோமி அல்லது மோனோசோமி. சார் எனக்கு புரியல சார். இங்க பாருங்க,
அப்ப ட்ரைசோமி நிலை அப்படின்னா என்ன? ட்ரைசோமினா என்ன? ஏதாவது பதில் தெரிந்தா சொல்லுங்க. ட்ரைசோமினா என்ன? சார் ஒரு குரோமோசோம் எண்ணிக்கை ஒன்று அதிகரிக்கும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 44 என்ன குரோமோசோம் தம்பி நமக்கு? உடல குரோமோசோம் சார். உடல குரோமோசோம். இப்ப 44 பிளஸ் பிளஸ் XX இது ஒரு பெண்ணா? கரெக்டா? எஸ் சார். இப்ப மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்கு இதுல? 46 சார். 46 வந்துருச்சு. இது சாதாரணமா எல்லா மனிதர்களிலும் காணப்படுவது. எங்க என்ன சொல்றாங்க? ஒரு தனி உயிரியில் ஒரு குரோமோசோமின் கூடுதல் நகல் சேர்க்கப்படலாம். அப்ப ராஜா இங்க யோசி, இதையா யோசி. 44 பிளஸ் XX இருக்கக்கூடியதோட ஒரு குரோமோசோம் அடிஷனா ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் Y இதோட சேருது. இப்ப இதனுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 47 சார். 47. அப்ப 44 பிளஸ் XX ஓட ஒரு Y சேரக்கூடிய இந்த நிலைய இங்க பாருங்க, 2 கூட 1 சேர்ந்ததால இதை நாம என்ன சொல்றோம்? ட்ரைசோமின்னு சொல்றோம். இது யாருக்குடா புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எஸ் சார். ட்ரைனா 3ன்னு வச்சுக்கோங்க. 44 பிளஸ் 3 XX ஒரு Y, இது ட்ரைசோமி. ரைட். இங்க என்ன இன்னொரு கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஒரு தனி உயிரில் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன யாராவது சொல்ல முடியுமா? 44 பிளஸ் XXYன்னு வந்தா அது என்ன நோய்? டவுன் சிண்ட்ரோம் சார். டவுன் சிண்ட்ரோம் நைமா. கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். என்னது? கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். பின்னாடி படிக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 44 பிளஸ் XXY 47 அப்படின்றது வந்து என்னது? கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். மறக்காதீங்க. ஆமா, கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். அதாவது பெண் மாதிரி இருந்தா கூட 2 X குரோமோசோம் பெண்ணாக இருக்கு, ஆனா பிளஸ் ஒரு Y குரோமோசோம் சேர்ந்ததால இந்த நோய் ஏற்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். XXY ஞாபகம் வச்சுக்கோ, வேற ஒன்றும் நமக்கு அதிகமா தேவையில்ல. அதாவது யூஸ்வலா கிளைன்பெல்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா 44 பிளஸ் XY கூட ஒரு X குரோமோசோம் அடிஷன் ஆகிறது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சரி, நீ பின்னாடி பாத்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்ப ஜென்ரலா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்க 44 பிளஸ் XYன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இது கூட ஒரு X சேருது. ஓகே. இப்ப நமக்கு 44 பிளஸ் XXY கேரியோடைப்பிங் எதுக்கான எடுத்துக்காட்டுன்னா கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் தான்ப்பா. இது வந்து கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப ட்ரைசோமினா என்னன்னா அடிஷன் ஆஃப் குரோமோசோம். அப்ப 2 கூட ஒரு குரோமோசோம் சேருது. அது இதுவா XY கூட ஒரு X சேர்றதா இருக்கலாம், அல்லது XX கூட ஒரு Y சேர்றதா இருக்கலாம். அது நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க, அது தப்பு கிடையாது. சரியா? ரைட். சார் மோனோசோமினா என்ன சார்? கேள்விப்பட்டிருக்கியா? மோனோசோமினா என்ன? ஒரு தனி உயிரியில் சொல்லுப்பா. குரோமோசோம் இல்லாம இருக்கும் சார். ஒரு குரோமோசோம் இழக்கப்படுது. ஒரு தனி உயிரில் ஏதேனும் ஒரு ஜோடி குரோமோசோம்களில் நீங்க ஏதாவது வச்சுக்கலாம், XY வச்சுக்கலாம் அல்லது XX வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 44 பிளஸ் XX, இதுல 44 பிளஸ் X0 அப்படின்னு மாறினா இது டோட்டல் எண்ணிக்கை எவ்வளவுதான்? 45 தானே? கரெக்டா இல்லையா? 45. இது மறந்துரு. சரியா? அப்ப ஒரு X குரோமோசோம் என்ன ஆயிருக்கு? இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையை நாம என்ன சொல்லலாம்? மோனோசோமி. அப்ப ட்ரைசோமினா 2 கூட 1 அடிஷன் ஆகிறது. மோனோசோமினா 2ல இருந்து 1 குறைக்கப்படுவது. யாருக்கா டவுட் இருக்கா? இந்த மாதிரியான கண்டிஷன் ஒரு மோனோசோமியோ அல்லது ட்ரைசோமியோ ஒரு தனி உயிரில ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திடும். ஓகேவா? ரைட். சார் இங்க பாருங்க சார், அன்யூப்ளாய்டி அப்படின்னா என்ன சார்? கெயின் ஆர் லாஸ் ஆஃப் குரோமோசோம் அட் செல் டிவிஷன். அதாவது செல் பிரிதலின் பொழுது குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரித்தாலோ அல்லது குரோமோசோம் எண்ணிக்கை பாதிக்கப்பட்டாலோ அதை நாம என்னன்னு சொல்லிக்கலாம்? அன்யூப்ளாய்டின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இங்க பாருங்க, அப்ப சார் பாலிப்ளாய்டினா என்ன? குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது, ஹோல் செட் ஆஃப் குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிப்பதை பாலிப்ளாய்டி சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, அப்ப இங்க ட்ரைசோமி அட் 21 நான் இப்பதான் சொன்னேன். 21வது உடல குரோமோசோம்கள்ல என்ன ஏற்படுகிறது? ஒரு குரோமோசோம் அடிஷனாக மாறுகிறது. இதை நாம என்ன சொல்றோம்? ட்ரைசோமின்னு சொல்றோம். புரியுதா?
புரியுதா? ஒரு குரோமோசோம் அடிஷனல் ஆயிருக்கு, கரெக்டா? அது ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அதுவே இங்க பாருங்க, ஒரு குரோமோசோம் XX அப்படி இருந்தது, X0 ஒரு குரோமோசோம் இழக்கப்படுகிறது, அது மோனோசோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ட்ரைசோமி நாம டவுன் சிண்ட்ரோமுக்கு சொல்லலாம், அதே மாதிரி மோனோசோமி நாம டர்னர் சிண்ட்ரோமுக்கு சொல்லலாம், இதே மாதிரி ட்ரைசோமி வேற எதுக்கும் சொல்லலாம்னு சொன்னேன், இப்பதான் சொன்னேன். ட்ரைசோமி கண்டிஷன் வேற எதுக்கு சொல்லலாம்? இனப்பெருக்க குரோமோசோம் ட்ரைசோமி வந்தா அது எதுக்கு சொல்லலாம்? கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் சொல்லலாம். ஓகேவா? உடல குரோமோசோம்னா நீங்க டவுன் சிண்ட்ரோம் சொல்லுங்க, பால் குரோமோசோம்னா கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் சொல்லுங்க. சரிங்களா? ரைட், பார்த்துடலாம். இங்க பாருங்க, ட்ரைசோமினா என்ன சார்? இதான் சார் ட்ரைசோமி. அப்ப எல்லாமே நமக்கு 2 வருது. இது 18வது இங்க குரோமோசோம்ல பாருங்க, ஒரு குரோமோசோம் அடிஷன் ஆயிருக்கு, இதுக்கு பேரு தான் ட்ரைசோமின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் மோனோசோமினா என்ன சார்? அப்ப இங்க பாருங்க, XXனா ரெண்டு குரோமோசோம் இருக்கணும் இல்லையா? ஆனா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இழக்கப்பட்டு விடுகிறது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் நீக்கப்படுகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? 44 பிளஸ் X0. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம்? மோனோசோமிக்கு எக்ஸாம்பிள் எது? டர்னர் சிண்ட்ரோம். மோனோசோமிக்கு எக்ஸாம்பிள் டர்னர் சிண்ட்ரோம். புரிஞ்சுச்சா? ரைட். குரோமோசோமல் ஒழுங்கின்மைக்கு நமக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். சரியா? இது எல்லாமே குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல வருது. குரோமோசோம்கள் எண்ணிக்கை அதிகரித்தல், குறைத்தல், அதில் ஏற்படக்கூடிய பிறழ்வுகள், இதனால ஏற்படுறதா நம்ம குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம். ஒன்னொன்னா பார்க்கலாமா? ரைட். முதல்ல சார், குரோமோசோம்கள்லயே உடல குரோமோசோம்னு இருக்கு சார், அண்ட் இனப்பெருக்க குரோமோசோம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? எத்தனை ஜோடி உடல குரோமோசோம் இருக்கு? 22. எத்தனை ஜோடி பால் குரோமோசோம் இருக்கு? ஒரு ஜோடி. சார், உடல குரோமோசோம் அந்த 21 ஜோடிகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதெல்லாம் உடல குரோமோசோம் குறைபாடுகள்ல வரும். ஓகே, இதுவே தம்பி கேக்குதா? இதுவே எக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம்கள்ல ஏதாவது மாற்றம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் ட்ரைசோமின்றது பால் குரோமோசோமோடு சம்பந்தப்பட்டது. இதுவே டவுன் சிண்ட்ரோம் என்பது உடல குரோமோசோமோடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? ட்ரைசோமி. அப்ப பால் குரோமோசோம் XX ஆர் XY பிரச்சனைகள் ஏற்பட்டா அது பால் குரோமோசோம் குறைபாடுகள், செக்ஸ் குரோமோசோம் டிசார்டர்ஸ். அதுவே உடல குரோமோசோம்கள் ஏற்பட்டா உடல குரோமோசோம் குறைபாடு. அப்படின்னு நம்ம தனியா பிரிச்சு படிக்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம உடல குரோமோசோம் குறைபாடுகள்ல நம்ம பார்க்க போறது டவுன் சிண்ட்ரோம். தம்பி, அடிக்கடி நீட்ல வரக்கூடிய பார்ட், இந்த லாஸ்ட் பார்ட் பாத்துக்கணும். இது 21வது உடல குரோமோசோமின் ட்ரைசோமியினால் ஏற்படுகிறது. தம்பி, இப்பதான் நான் சொன்னேன், ட்ரைசோமினா 21 உடல குரோமோசோம் 2 இருக்கு, இப்படி இருக்கு, பிளஸ் இது கூட இன்னொரு குரோமோசோம் அடிஷன் ஆகுது. கரெக்டா இல்லையா? இப்படி இருக்குப்பா, இது கூட ஒண்ணு அடிஷனல் ஆகிறதாப்பா 21வது குரோமோசோம்ல ட்ரைசோமின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த குறைபாடு முதலில் லாங்டன் டவுன் என்பவரால் 1866ல விவரிக்கப்பட்டது. அதனால அவரோட பேரையே இந்த குறைபாட்டுக்கு வச்சுட்டாங்க. நம்ம புக்ல இருக்காது, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட், இந்த குறைபாடு முதலில் லாங்டன் டவுன் என்பவரால் விவரிக்கப்பட்டது. எந்த வருடம்? 1866. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய புக்ல நான் கொடுத்த எடிஷன், லேட்டஸ்ட் எடிஷன்ல கூட இது விட்டு போயிருக்கும். இதை நீங்க இந்த காணொளி வாயிலா நோட் பண்ணிக்கீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயினால், டவுன் சிண்ட்ரோம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு உடல் குரோமோசோம் சார்ந்த நோய் தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சிறிய உருண்டையான தலை, அவங்களுடைய தலை எப்படி இருக்கும்? உருண்டையா மாறிடும். சரி, ஆங்கிலத்துல சொல்ல போனா, ஒரே நிமிஷம், ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், this disorder was first described by Langton Down. The affected individual is short, stuttered with small round head.
சரியா? சிறிய உருண்டையான தலை மற்றும் குள்ளமானவர்களாக இருப்பார்கள். அண்ட் இங்க பாருங்கப்பா சார், இது 22 ஜோடி நமக்கு உடல குரோமோசோம் தான் சார். யூசுவலா எல்லாத்துலயும் இப்படிதான் வரும், டபுள் டபுளா தான் இருக்கும். ஆனா இங்க 21வது உடல குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் அடிஷனல் ஆகுது. இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்றோம்? ட்ரைசோமின்னு சொல்றோம். அப்ப 21வது உடல குரோமோசோம் ட்ரைசோமினால் டவுன் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. இது ஒரு உடல குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கின்மை. ஓகேவா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? சரிங்களா? ரைட். அடுத்தது, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உள்ளங்கை அகலமாகவும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போல இவர்கள் காணப்படுவார். சரியா? furrowed tongue and partially open mouth. அதாவது அவருடைய மவுத் பார்த்தோன்னா ரொம்ப ஃபுல்லா ஓப்பன் ஆகியிருக்காரு. வாய் ரொம்ப ஃபுல்லா ஓப்பன் ஆகிருக்க, கொஞ்சமா இருக்கும். அண்ட் இவங்களுடைய கை பார்த்தீங்கன்னா palm is broad. சரியா? அகலமாக இருக்கும். ஓகே. அண்ட் வித் கேரக்டரிஸ்டிக் பால்ம் கிரீஸ். சரிங்களா? அண்ட் அது தவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போல இருப்பார். மேலும் இதய நோய்களை இயற்கையாகவே டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவர் கொண்டிருப்பார். அவங்களுக்கு ஈஸியா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வரும். அண்ட் உடல் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்களாக காணப்படுவார். ஸோ மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்டார்டட், சைக்கோமோட்டார் பிசிக்கல் ஆல்சோ ரிட்டார்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான். இப்படி பாருங்க, டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய தலை இப்படித்தான் இருக்கும், ரவுண்டா இருக்கும். வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் பண்ணாத மாதிரி காணப்படும். சரிங்களா? இப்படித்தான். முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா மாறி இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய சிம்டம்ஸ். ஓகே, ரைட். இங்க பாருங்க, நம்ம என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தலையின் தட்டையான பின்புறம், பின்னாடி பார்த்தா பிளாட்டா இருக்கும், பிளாட் பேக் ஆஃப் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிராட் பிளாட் ஃபேஸ், பரந்த தட்டையான முகம், பிராட் பிளாட் ஃபேஸ். சரிங்களா? அண்ட் பெரிய மற்றும் சுருக்கமுடைய நாக்கு பார்த்தோன்னா பெருசா இருக்கும். அண்ட் ரிங்கிள்டு டங். சரிங்களா? அண்ட் விரல் நுழையில் உள்ள பல சுழல்கள். இங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க கை. சரியா? அப்ப மெனி லூப்ஸ் ஆன் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகே. அண்ட் உள்ளங்கை மடிப்புகள், அதாவது ஆங்கிலத்துல பால்ம் ட்ரீஸ். இது எல்லாமே டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டது. அண்ட் இங்கேயும் கொடுத்துக்கிறாங்க பாருங்க, இந்த 21வது உடல குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் ட்ரைசோமி நிலையால ஏற்படுது. அவ்வளவுதான்டா டவுன் சிண்ட்ரோம். ஓகே. அடுத்தது சார், இந்த குரோமோசோமல் டிசார்டர்லயே பால் குரோமோசோம் குறைபாடுகள் சார். செக்ஸ் குரோமோசோம்கள்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? அங்க ஒரு ட்ரைசோமி நிலையும் படிக்க போறோம், ஒரு மோனோசோமி நிலையும் இங்க நாம பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ரைட். முதல்ல நாம பார்க்க போறது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். என்னது? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இது ஆணின் குரோமோசோமின் ட்ரைசோமிடா. சரியா? அப்ப ஆணின் குரோமோசோமி ட்ரைசோமினா என்ன? 22 இல்ல, சரி இது வேண்டாம், விட்டுரு. 44 பிளஸ் XY. இதான் ஆணு. கரெக்டா இல்லையாப்பா? இப்ப ஆணின் குரோமோசோமின் ட்ரைசோமினா, இப்ப இது கூட 44 பிளஸ் இன்னொரு X அடிஷனல் ஆகுது, ஒரு X அடிஷனல் ஆகுது. இது தாண்டா என்னது? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமுக்கான கேரியோடைபிக். 44 பிளஸ் XY. அப்ப கூட்டுத்தொகை என்னவாக மாறி விடுகிறது? 47. அப்ப இவர் ஆணாக இருந்தா கூட இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் அடிஷனல் ஆச்சுன்னா என்ன மாதிரியான பண்புகள் அவருக்கு வெளிப்படும்? பெண் பண்பு சார். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதாவது அவங்களுக்கு பிரஸ்ட் வளர்ந்த மாதிரி இருக்கும், மார்பகங்கள் வளர்ச்சி அடைந்த நிலையில ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும். அவர் ஆண் தான், ஆனா அவங்களுக்கு பிரஸ்ட் வளர்ந்த மாதிரியான ஒரு பெண் தன்மையை அவங்க உணர்வார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸ் குரோமோசோம், அந்த ஆணிடத்தில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் அடிஷன் ஆயிருக்கு. அதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? அப்ப கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் என்பது ஆணின் குரோமோசோமுடைய ட்ரைசோமியால் இது ஏற்படுகிறது. இதனுடைய கேரியோடைப் 47, அதாவது 44 பிளஸ் XXY. சரி, ஆணுன்னும் போது 44 பிளஸ் XY தான் சார் இருக்கணும். ஆனா இங்க ட்ரைசோமி ஏற்பட்டு 44 பிளஸ் இன்னொரு X கூடுதலாக வந்து விடுகிறது. அதுதான் அப்ப 47. சொல்லுங்க. இது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இதுல நடக்குமா? இல்ல
எப்படி நடக்குங்க சார்? உருவாகும் போது தான்மா நடக்கும். குரோமோசோம் வந்து இப்ப நமக்கு டிவிஷன்ஸ் நடக்குது இல்ல, நடக்குதா இல்லையா? எஸ் சார். ஆமா, அதுல வர்ற பிரச்சனைகள் தானே இது. குரோமோசோமுடைய எண்ணிக்கை நமக்கு இங்க அடிஷன் ஆகுது, அவ்வளவுதான். சரியா? எண்ணிக்கை அதிகரிப்பதனால இந்த நமக்கு வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்ட் இப்ப சப்போஸ் நமக்கு மொத்த எண்ணிக்கை இது வந்து குழந்தை உருவாகும் போது இப்படி இருந்தா கூட அது போக போக தான் அந்த பண்புகள் வெளிப்படும். சரியா? அப்பவே நமக்கு தெரியுமான்னு தெரியாது. குழந்தை வளர வளரதான் நமக்கு தெரிய வரும் அது. ஓகேவா? ஓகே சார். ரைட். அப்ப ஜஸ்ட் இது கேரியோடைப் 47 44 பிளஸ் XXY என்ற ட்ரைசோமியால கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. இத்தகைய நபருக்கு ஆண் பாலுக்குரிய ஒட்டுமொத்த வளர்ச்சி உள்ளது. அதாவது இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம புத்தகத்துல இல்ல, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கிளைன்பெல்டர் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட ஆண் நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, ஆண் பாலுக்குரிய ஒட்டுமொத்த வளர்ச்சி அவர்கிட்ட இருக்கும். பட் அவர் பெண் பால் பண்பிற்குரிய வளர்ச்சியும் ஏற்படுத்தி வெளிப்படும். இது நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த பாயிண்ட் நம்ம புக்ல நான் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்லயும் கொடுக்கல, தயவு செய்து இதை நீங்க உங்க புத்தகத்துல எழுதிக்குங்கோ. அதுக்கப்புறம் சார் இந்த புக்ல நீ நோட்ஸே கொடுக்கலன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஒரு சில தவறுகள் நம்ம இந்த காணொலி வாயில அதை நம்ம நிவர்த்தி செஞ்சிரும். ஓகே. அப்ப சார் 44 பிளஸ் XY தான் சார், இது கூட ஒரு X சேருது சார். அப்ப என்ன ஆகுறது? இவர் ஆண் பாலுக்குரிய வளர்ச்சி இருந்தா கூட பெண் பால் பண்பிற்குரிய வளர்ச்சியும் இவர்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். அதான் என்னது? தட் இஸ் பிரஸ்டுடைய growth, மார்பகத்தினுடைய வளர்ச்சி அவர்களுக்கு இருக்கும். சார் இந்த மாதிரியான கண்டிஷன் ஃபெமினின் டெவலப்மெண்ட் வருது இல்ல, ஆணுக்கு ஒரு பெண் தன்மை வருது இல்லையா, அதுக்கு பேரு என்னடானா கைனகோமாஸ்டியா. இந்த ஆங்கில வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. நீட்ல ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின், ஐ திங்க் 2018 or 19 நினைக்கிறேன். கைனகோமாஸ்டியா. அப்போ ஒரு ஆணுக்கு பெண் தன்மை வெளிப்படுகிறது, குறிப்பாக மார்பகத்தின் வளர்ச்சி வெளியே தெரியும். சோ அந்த நிலையை நாம என்ன சொல்றோம்? கைனகோமாஸ்டியான்னு சொல்றோம். நோட் பண்ணியாச்சா? எஸ், நோட்டட். எஸ் சார். இந்த படத்தை வேணுமா பார்க்கலாம். கிளைன்பெல்டர் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவருடைய ஆண் நபருக்கு மார்பகத்தினுடைய வளர்ச்சி அடைந்திருப்பதை நீங்க பார்க்கலாம். ஓகே, சரி. இவ்வகை குறைபாட்டை கொண்டவர்கள் நீண்ட கால்களையும் ஆங்காங்கே முடிகளையும் சிறிய விந்து சுரப்பிகளையும் சிறிய விதைப்பைகளையும் கொண்டிருப்பார். சார் 44 பிளஸ் XY இருந்தா அவன் சாதாரண மேலா இருந்திருப்பான், பிளஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம் அது கூட அடிஷனல் ஆனதால அவங்களுக்கு சிறிய விந்து சுரப்பிகள் ரொம்ப அவங்களால ஃபெர்டிலைசேஷன் லெவல்ல வயபிளா இருக்க முடியாது. அண்ட் விதைப்பைகள்லாம் சுருங்கி போய் கிடக்கும், சின்னதா ஆயிடும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி சிறிய மன அறிவுத்திறனையும் பெரிதான மார்பகங்களையும் அவர்கள் பெற்றிருப்பார். பிரஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. சாதாரணமாக இவர்கள் பால் தன்மை அற்றவர்களாக, அதாவது இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களால ஒழுங்கான இனப்பெருக்கத்தை மேற்கொள்ள, இவங்க பால் இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு ஒரு குழந்தைய என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. சரியா? ஸ்டெரைலா இருப்பார், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இந்த இண்டிவிஜுவல் எப்படி இருப்பாங்க? ஸ்டெரைல் கண்டிஷன்ல இருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்தது டர்னர் சிண்ட்ரோம். அடுத்தது என்னது? டர்னர் சிண்ட்ரோம். இதுவும் ஒரு பால் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கின்மை தான். ரைட். இப்ப நம்ம ஆணுக்கு பார்த்தோம், 44 பிளஸ் XY கூட ஒரு X சேர்ந்ததால என்ன சிண்ட்ரோம்? கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் பார்த்தோம். அடுத்தது பெண்கள்லடா. சரியா? 44 பிளஸ் XX இதுதான பெண்ணுக்கான கேரியோடைப்பிங். ரைட். பெண்ணுக்கான இதுதான் உடல குரோமோசோம் 44, இனப்பெருக்க குரோமோசோம் 2. இதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் நீக்கப்பட்டு விடுகிறது. அப்ப 44 பிளஸ் X0. சரியா? இந்த நிலையை ஒரு குரோமோசோம் நீக்கப்பட்ட அந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு குரோமோசோம் மோனோசோமி சார். அவ்வளவுதான். ஓகே. சோ இவர்களின் கேரியோடைப்
45 குரோமோசோம் தாங்க இருப்பாங்க. அப்ப அதாவது 44 பிளஸ் எக்ஸ் 0. அப்ப சார் 44 பிளஸ் எக்ஸ் இருந்தா அவங்க வளமான பெண்ணாக இருப்பாங்க, நல்லா இனப்பெருக்கத்துல ஈடுபடக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸ் குரோமோசோம் அங்க லாஸ் ஆயிடுச்சு, அவங்க மலட்டுத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க, ஸ்டெரைல். சரியா? ஏன்னா அவங்களுடைய ஓவரிஸ்லாம் நல்லா இதுவா இருக்காது. சரி, அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை இந்த மாதிரியான இதுவெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்து இருக்காது. அவர்கள் மலட்டுத்தன்மை, இவர்களாலையும் குழந்தை பெத்துக்க முடியாது. சி இந்த இடத்துல பாருங்க சார், மோனோசோமி சார் 22 இங்க வந்துருச்சுங்க. 22 இது வெள்ளை உடல குரோமோசோம், இங்க ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்ல. சரியா? அப்ப 44 plus X0, that is the monosomy, is responsible for Turner syndrome. ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ் சார். இந்த இடத்த பாருங்க, டர்னர் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய மார்பக வளர்ச்சிகள்லாம் வெளிப்படாமல் இருக்கும். சரியா? இதுதான் டர்னர் சிண்ட்ரோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாதது இருத்தலே இதற்கு காரணம். அண்ட் மேலும் மார்பக வளர்ச்சி இல்லாதவர்களாக இந்த அனுப்புவார். சரியா? இது வந்து அதிகமா இருக்காது. அண்ட் குள்ளத்தன்மை, சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வேணும்னா பாத்துக்கங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்னர் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட நபர்கள் குள்ளத்தன்மை கொண்டவர்களாகவும், சரியா, சிறிய கருப்பையை கொண்டவர்களாகவும், அவங்களுடைய கருப்பை ரொம்ப சின்னதா இருக்கும். அண்ட் மாதவிடாய் சுழற்சி இல்லாதவர்களாக. சார் மென்ஸ்ட்ரல் சைக்கிளே நடக்கலன்னா அப்புறம் எப்படி சார் எஃகு ப்ரொடியூஸ் ஆகும்? மாதவிடாய் சுழற்சி இல்லாதவர்களாகவும் இருப்பார். இவர்களால் இனப்பெருக்கத்தை நன்கு மேற்கொள்ள முடியாது. அப்ப இத்தகைய பெண் எப்படி இருப்பா? ஸ்டெரைலாகத்தான் இருப்பா, மலட்டுத்தன்மை கொண்டவர்களாகத்தான் இருப்பா. ஓகேவா? ரைட்டு. சி இது நம்ம என்சிஆர்டில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம், பெண் தன்மையை கொண்ட உயரமான நிலை. சரியா? பெண் தன்மை இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பிரஸ்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன நோய்? என்ன நோய்ப்பா? இப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். சப்போஸ் ஒரு பெண்ணுக்கு, சரியா, ஒரு பெண்ணுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் நீக்கப்பட்டிருந்தா அதை நாம டர்னர் சிண்ட்ரோம் சொல்றோம். இந்த இடத்துல பாருங்க, குட்டையான நிலை மற்றும் வளர்ச்சி குறைந்த பெண் தன்மை இங்கு காணப்படுகிறது. அவ்வளவுதான் ராஜா. சரியா? அப்ப இது வந்து டர்னர் சிண்ட்ரோம். பி படம் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? டர்னர் சிண்ட்ரோம். 45 குரோமோசோம் இருக்கும், அதாவது 44 பிளஸ் X0 மோனோசோமியால் ஏற்படுவதுதான் எதுப்பா? என்ன நோய்? டர்னர் சிண்ட்ரோம் சார். இங்க 47, அதாவது 44 பிளஸ் XY. சரியா? ஒரு எக்ஸ் கூடுதலாக இங்கு சேர்க்கப்படுகிறது. இது என்ன நிலை? ட்ரைசோமி நிலை. 21வது உடல குரோமோசோம்ல ட்ரைசோமியால டவுன் சிண்ட்ரோம் ஏற்படுகிறது. அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரைசோமி சார், இது வந்து நான் 21வது உடல் குரோமோசோம் சொல்லிட்டேன். என்னது? இனப்பெருக்க குரோமோசோம் தான். சரியா? அப்ப இது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட்டு. லாஸ்டா அதீத பெண்ணினம். இது என்சிஆர்டி பாயிண்ட் கிடையாது, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. 1 அல்லது 2 எக்ஸ் குரோமோசோம் அதிகமாக காணப்படுவதல் சூப்பர் ஃபீமேல், அதீத பெண்ணினம் சொல்றோம். இதுவும் ஆல்சோ ரேர் கண்டிஷன் தான். அப்ப ஆட்டோசோமோடு சேர்ந்து 2 எக்ஸ் குரோமோசோம் தான்பா இருக்கணும். ஆனா ஒரு எக்ஸ் குரோமோசோம் கூடுதலா இருக்கு, இங்க 2 எக்ஸ் குரோமோசோம் கூடுதலா இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? அதீத பெண்ணினம் சொல்றோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜெனடிக்ஸ். சரியா? ஜெனடிக்ஸ்ல வரக்கூடிய குரோமோசோமல் டிசார்டர்லாம் இதே தான். ஓகே, ஏதாவது நம்ம புத்தகத்துல விடுபட்டு இருந்தா தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதை நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ரைட், ஒரே நிமிஷம்.